ஹலோ மக்களே, நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே. எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எதுவும் பெருசாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை இன்றைக்கி. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தளபதி வந்து சிஎம் ஆகிறார்ல, அதனால் அந்த ஆயிட்டார். ஆக்சுவலாக இது ஈவினிங் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கும் ஒரு 2 டேஸாக வந்து ஹெட்டேக்கு, கோல்டு, த்ரோ பெயின் இதெல்லாம் இருந்துச்சா. நான் உங்களுக்கு லாஸ்ட் விலாகில் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிவிட்டு என்னால் முடியல. அந்த விலாக் அப்லோட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, அதாவது நேற்று ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டது தான். அதோடு எதுவுமே சாப்பிட்றதில்ல. வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதுக்காக என்ன பண்ணதுன்னு தெரியல. சுடு தண்ணியை நிறைய குடிச்சுனே இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 2 டேஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் பசிக்க மாட்டுது. அதனால் நாளையிலேருந்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் பாருங்கள், என் ஃபேஸ் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ஹெட்டேக் அப்பப்போ வருது. இப்போ பாப்பாவில் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தாங்க. அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்த பிறகு பாப்பா அங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணது என்ன வேணால், நாளை வந்து ப்ராப்பராக வரும், ஓகேங்களா? நம்ம எப்போல்லாம் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து ஃபோன் கால் வந்துடுது. இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பேசினாங்க. பாப்பா தம்பி வந்து குட்டி பையன் வந்து போயிருக்காங்க. அம்மா கூப்பிட்டுன்னு வராங்க. இப்போ பாப்பா ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இருப்பாங்க, போயிட்டு இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா லீவ் விட்டதுலேருந்து அங்கே போகவே இல்லை. அம்மா ஒர்க்குக்கு போகிறாங்க. இன்றைக்கி தான் லீவ் விட்டுருக்காங்க. அவங்களுக்கும் கோல்டு. இப்போ தான் வராங்க. சரி ஒரு 1/2 hour இருக்கட்டுமே அப்படின்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஈவினிங் விலாக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஹலோ டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளே வந்து நான் ஒர்க் அவுட் சூப்பராக முடிச்சிட்டேன். என் லெக் பெயினில் ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கிப்பிங் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டு வச்சுட்டு இருந்தேன். அந்த ரூமில் வந்து ஷெல்ஃபில் இருந்துச்சா, அதை வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்த பின்னா ஸ்கிப்பிங் வந்து 500 ஸ்கிப்பிங் நான் வந்து இன்றைக்கி பண்ணேன். ஜம்பிங் ஜாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஒர்க் அவுட்ஸ் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணேன். நல்லாவே ஸ்வெட் ஆச்சு. ஸ்வெட் ஆனோடனே குளிச்சுட்டும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 1 வந்து வெயிட் லாஸ். நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை கடமையில் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து அவள் வந்து சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவேன். இன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க சப்பாத்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. சப்பாத்தி சிக்கன் கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இவரை. நேற்று வந்து உமன்ஸ் டேனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு தான் கொடுத்துட்டேன், நானும் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து இதே மாதிரி ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்து நியூட்ரெல்லா வந்து இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சப்பாத்தியில் வந்து நியூட்ரெல்லா தடவி கொடுத்துட்டேன். அதுவும் சாப்பிட்டுட்டாங்க. லஞ்ச் டேரெக்டாக வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து குக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் லஞ்சு தான் சாப்பிட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் சிக்கனும் 3 சப்பாத்தி வந்து சின்ன சைஸில் எடுத்துக்கிட்டேன். இதை லஞ்ச் வந்து சூப்பராக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பசியும் எனக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சு. டே 1 ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் டே எண்டுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக் சாங்காக போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களும் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்துன் வந்து குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஹாப்பியாகவே போச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் வந்து பெருசாக பண்ண மாட்டேன். அதுக்கே மைண்ட் அப்செட்டாக இருக்கும். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து ஸ்லோ டவுனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுறது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டா ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த ஹாப்பி தான் என்னோடய ஃபேஸ்லேயும் இருக்குது. நைட் வந்து என்னுடைய ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துருவேன். இன்னிலேருந்து இன்றைக்கினா டேட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். 11 கரெக்டுங்களா? இன்றைக்கி 11ஆ? நெக்ஸ்ட் மந்த்து 11 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 1 மந்தில் ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் மந்த் 3 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 kg ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஃபுல் ஆர்டருக்கு வந்து நான் போட போகிறேன். உங்கள் சப்போர்ட்டே எனக்கு தேவை. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்ல நான் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் எதனா மிஸ்டேக் பண்ணேன்னா என்னுடைய வீடியோஸ் பார்க்க சொல்ல எனக்கு ஓகே இன்றைக்கி பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாற்றிக்க முடிஞ்சிச்சு.
எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக போச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறேன் எனக்கு ஐடியா இல்லை. நாளைக்கு வந்து ஃபுட்டு தான் மெயின், ஓகேங்களா. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துருவேன். லன்ச் வந்து கரெக்டாக சாப்பிட்டா போதும். இடையில வந்து நம்ம அன்ஹெல்தியாக சாப்பிடக்கூடாது. ஆஸ் யூஷுவல் நம்ம வாட்டர் இன்டேக்கும் முக்கியம், ஓகேங்களா. ஹாட் வாட்டர் நிறைய குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து 3 டேஸ் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, எனக்கு ஓவரு கோல்டு, தலைவலி, ஃபீவருன்ட்டு. அதில் ரொம்ப சூடாகவே குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 kg ரெடியூஸ் ஆகிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே. அதனால் வந்து சுடு தண்ணி எப்பப்பெல்லாம் எனக்கு டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் நார்மல் சுடு தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து பொறுமையாக குடிச்சிருவேன் 1 கிளாஸு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிவிடுவேன். இப்படி தான் வந்து டே 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு வந்து டே 2. நாளைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லணும். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.